இல்லை, தமிழகத்தை சார்ந்த சகோதரர் விஜயகாந்த் அவர்களுக்கு பத்மபூஷன் விருது வழங்கியதற்கு மரியாதைக்குரிய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு நான் எனது மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா அவர்கள் தான் அவருக்கு கொடுக்க வேண்டும் என்பதில் மிகவும் குறிப்பாக இருந்தார்கள். ஏனென்றால் அவரது திரைச்சேவை, அவரது சமூக சேவை எல்லாவற்றிற்கும் ஒரு மிகப்பெரிய அங்கீகாரம் கிடைத்திருக்கிறது என்ற வகையில் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்களுக்கு நாம் நமது நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். ஏனென்றால் இது அரசியல் சாயம் இல்லாமல், அரசியல் சார்பு இல்லாமல், அதே நேரத்தில் ஒரு நடுநிலையாக, சில நேரங்கள்லாம் அது கூட்டணியில் இருந்தால் அவர்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கும், கூட்டணியில் இல்லைன்னா அங்கீகாரம் கிடைக்காது. அப்படி இல்லாமல் அவர் நடுநிலையாக அவரை மிகுந்த ஒரு அன்போடு அவர் மரியாதை செலுத்தப்பட்டிருக்கிறார் என்பது தான் எனது கருத்தாக இருக்கிறது. மரியாதைக்குரிய பாரத பிரதமர் தனிப்பட்ட முறையில், ஏனென்றால் அவர் மறைந்த போது கூட அவருக்கு அஞ்சலி செலுத்தியதாக இருக்கட்டும், அவர் கலந்து கொண்ட கூட்டத்தில் நினைவாக அவரை குறிப்பிட்டதாக இருக்கட்டும், மிகவும் அன்போடு பழக, தமிழர்களுக்கு என்னென்ன அங்கீகாரம் கொடுக்கப்படுவோம் அதெல்லாம் மரியாதைக்குரிய மோடி அவர்கள் கொடுப்பார்கள் என்பதற்கு சகோதரர் விஜயகாந்த் அவர்களுக்கு கொடுத்த ஒரு அங்கீகாரம். அவரும் அதற்கு தகுதியானவர். அவர் பொது வாழ்க்கையிலும் சரி, திரை வாழ்க்கையிலும் சரி, ஒரு மிகுந்த மரியாதையான ஒரு சூழ்நிலையை அவர் ஏற்படுத்தி தந்திருந்தார். இன்று அவர் இருக்கும்பொழுது உள்ள திரையுலகம் இன்னைக்கு இருக்குதா அப்படின்றதும் ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருந்து கொண்டு இருக்கிறது. இல்லை, பாஜகவோட பிரதமர் இதெல்லாம் கேள்வி கேட்கறதுக்கு என்ன இருக்குது? அதான் 3வது முறையாக மரியாதைக்குரிய பாரத பிரதமர் தான். பாஜக சொல்லலை, தேசிய ஜனநாயக கூட்டணி சொல்லலை, மக்கள் சொல்கிறாங்க. நீங்கள் எல்லா கருத்து கணிப்பிலும் உங்கள் பிரதமராக யார் இருக்கணும்னா 70% மேலான மக்கள் எங்கள் பிரதமராக மோடி அவர்கள் தான் இருக்கணும். அதில் கெஜ்ரிவாலுக்கு ஒருவேளை சிறைக்குள்ளே போன உடனே நினைவாற்றெல்லாம் போயிடுச்சான்னு எனக்கு தெரியல. அதனால் அவர் இப்போ கேள்வி கேட்குறதுல ஒரு அர்த்தம் இருக்கணும்ல. அதனால் அவர் இல்லை, நான் அவரோட கருத்துக்கு கருத்து சொல்ல முடியாதுப்பா. நான் ரொம்ப சின்னவா நாங்கள் ரொம்ப தீவிரமாக பணியாற்றி கொண்டிருக்கின்ற அரசியல் தொண்டர்கள், தீவிரமாக பணியாற்றி கொண்டிருக்கின்ற மரியாதைக்குரிய பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்தவர்கள், ஆக தீவிரமாக பணியாற்றி கொண்டிருப்பவர்கள், தீவிரமாக பணியாற்றி கொண்டிருக்கும் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்கள் தான். ஏன்னா அவர் அளவிற்கு நல்ல திட்டங்களை யாருமே முன்னெடுத்து செல்ல முடியாது. இன்றைக்கி சென்னை எவ்வளவு சொன்னாலும் இந்த விமான நிலையம் விரிவாக்கம் நீங்கள்லாம் பார்த்தீங்கன்னா எந்த அளவிற்கு விரிவாக்கப்பட்டிருக்கிறது, திருச்சி எவ்வளோ விரிவாக்கப்பட்டிருக்கிறது. ஆக எல்லா விதத்திலும் வளர்ச்சியை கொடுத்து கொண்டிருக்கின்ற மரியாதைக்குரிய பாரத பிரதமர், ஊழல் இல்லாத ஒரு ஆட்சியை கொடுத்து கொண்டிருக்கின்ற பாரத பிரதமர், அவர் தான் வரணும், அவர் தான் வர முடியும். முடியாததை அவர்கள் பேசலாம், முடிகிறத தான் நாங்கள் பேசுவோம்.